யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில எவ்வளவு தேவைகளின் மத்தியில தான் நாம ஒவ்வொரு மனிதரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை பொறுத்தவரை என்ன தேவையானாலும் முதல்ல அதை நாம ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். கேட்பவை எல்லாம் கிடைக்கிறதா? இல்லை தானே? ஏன்னா படைத்த ஆண்டவருக்கு நமக்கு எது எப்போ தரணும்னு தெரியும். நாம ஒன்றின் மேல ஆசைப்படும் போதும் விரும்பும் போதும் ஒன்று நான் அதை விரும்புறேன் அல்லது எனக்கு இது வேண்டும், அதுவும் இல்லைன்னா எனக்கு இது கண்டிப்பா தேவைப்படுது என்ற கண்ணோட்டத்துல பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. எந்த நிலையிலையும் நமக்கு உள்ளதிலேயே பெஸ்டானதா தர விரும்புறாங்க. நாம விரும்புறது நமக்கு கிடைச்சா அது கிடைத்த பிறகுதான் அதனுடைய பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஆண்டவர் தருவது எப்போதுமே உயர்ந்ததாய் காணப்படும். எனவே நீங்க ஒருவேளை நாட்கள் காலங்களாய் ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கலாம் அல்லது தளர்ந்து போய் காணப்படலாம். நீதிமொழிகள் 13:12 படி நீங்க பார்க்கும்போது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று பார்க்கலாம். கிடைக்காத நேரம் உங்க இருதயம் இளைத்து போகலாம், ஆனா கிடைக்கும் போது அது உங்களுக்கு ஜீவ விருட்சமாய் இருக்குமா? எதையும் கேட்டு பெற்றுக்கொள்வது அல்ல விஷயம், நாம பெற்றுக்கொள்வது நமக்கு ஏற்றதா இருக்குதா என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில நிறைய மனிதர்களை நாம பார்க்கும்போது நமது பார்வையில அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும், எந்த குறைவுமே காணப்படாது. ஆனா அவங்களுடைய உள்ளான வாழ்க்கையை நாம பார்க்கும்போது, விசாரிக்கும் போது நாம எதிர்பார்க்காத பாடுகள் மத்தியில அவங்க வாழ்க்கை காணப்படும். தேவ பிள்ளைகளான நாம குறைவுகளின் மத்தியில ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக நடத்துவாங்க, நம்பணும், கூடவேயும் இருப்பாங்க. அன்னாள் காத்திருந்து ஜெபித்த போது சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாங்க. ஜெபத்துடன் பொறுமையா காத்திருக்க பிள்ளைகளான உங்களுக்கும் கண்டிப்பாக ஆண்டவரிடத்திலிருந்து ஏற்ற நன்மைகளை பெற முடியும். எனவே சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனாலும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.